இந்த ஒய் ஆண் பாவம் அப்படின்ட்டு வந்து அந்த படம் வந்துருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரியோ தான் வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதையே என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெண் குழந்தை பிறந்தா கிராமத்தில் வந்து எல்லாத்தையுமே வந்து கொன்றுவாங்க. பெண் குழந்தை வந்து பிறக்கக்கூடாதுன்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இந்த காலம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டமே பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கான காலம் மட்டும் வந்து காட்டுறாங்க. இப்போ நீங்கள் அவெஞ்சர்ஸ் மார்வல் படத்துலேயே வந்து பார்த்துருப்பீங்க. ஆண்களுக்கான இதை வந்து குறைச்சிக்கிட்டு தோர், ஹல்க், அயன்மேன் எல்லாமே வந்து பசங்களாக தான் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த மென்ஸ் எல்லாத்தையுமே குறைச்சிட்டு உமன்ஸ் வர மாதிரி வந்து இப்போ புதுசாக ஷீ ஹல்க்கு, அயன் ஹார்ட் அந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் வந்து இப்போ வரப்போகிற காலகட்டமே வந்து பெண்களை நம்பி தான் இருக்குது. பெண்களை வந்து அதிகமாக வளர்க்கணும்னு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கொண்டு வந்ததுனால ஃபுல்லாக வந்து பெண் குழந்தைங்களுக்கு எல்லாம் தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வீட்டில் வந்து பொண்ணு பார்க்குறதா இருந்தாலும் சரி, மாப்பிள்ளைக்கு வந்து சொத்து இருக்கா, இல்லை சொந்த வீடு இருக்கா, இல்லை நல்ல வேலை இருக்கா, மாதம் வந்து நிறையா சம்பாதிக்கிறாரா, 1,00,000 வந்து சம்பாதிக்கிறாரா, இல்லை பையன் வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்காரா, அந்த மாதிரி பையனுக்கு தான் வந்து நான் பொண்ணு தருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அது பண்ணுறது, கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா வந்து பொண்ணை பார்த்துக்கிறது, பொண்ணுங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் செய்கிறதுன்ட்டு வந்து நிறையா விஷயம் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து ஆழமாக வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ரியோ வந்து இந்த படத்தில் போட்டது வந்து நல்ல கேரக்டர்னு தான் சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து ரியோவோட நிறையா படம் பார்த்துருக்கோம். அந்த நிறையா படத்தில் பார்த்திங்கன்னா நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடும் ராஜாங்கிறது வந்து என்னோடய ஃபேவரெட்னு சொல்லலாம். அதனாலன்னு பார்த்திங்கன்னா அதுலேயும் நல்ல சமூக விஷயத்தை வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு கூட்டமான இருக்கிற இடத்துல பப்ளிக் ப்ளேஸில் வந்து ஒரு கொலை நடந்தால் அது எல்லாமே மக்கள் வந்து தடுப்பாங்களா இல்லையாங்கிறது அது வந்து நிறைய இடத்துலையே வந்து பொருந்தும். இப்போ ஏதாவது பொண்ணுக்கிட்ட ஏதாவது தப்பாக நடந்தால் வந்து யாராவது தட்டி கேட்பாங்களா இல்லையான்ட்டு. ஆனால் நீங்கள் நேர்லேயே வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. சில பேர் வந்து தட்டி கேட்பாங்க, சில பேர் வந்து அதை கண்டுக்காமல் போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து இருக்க தான் செய்கிறது. இந்த மாதிரி ரியாலிட்டியான படம் எடுக்கவே வந்து நல்லா ஹிட் ஆகிட்டு போயிட்டுருக்குது நம்ம தமிழ் சினிமாவில். முன்னாடிலாம் வந்து அடித்தடி ஆக்ஷன்னு போயிட்டுருப்போம். ஆனால் அதெல்லாம் பார்த்து மக்கள் வந்து வெறுத்து போயிட்டாங்க. இப்போ வாழ்க்கையோட பொருந்த மாதிரி ரியாலிட்டியான படம் எடுத்தாவே வந்து இப்போ ஹிட் ஆகுது. அதனால் வந்து ரியோ இந்த கதை எடுத்திருக்கிறது வந்து நல்லான்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஆணாக பிறந்தா என்னென்னலாம் பாவம் செஞ்சுருப்போம் அப்படின்ட்டு வந்து காட்டுறாங்க. ஏன்னா ஆண் பாவம் தான் இருக்கிறதுலே பயங்கரமான கஷ்டம். அதான் ஒய் ஆண் பாவம் அப்படின்ட்டு வந்து பொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேர் வச்சுருக்காங்க. இதில் வந்து அவன் ஆம்பளை பிள்ளை பிறந்ததுக்கப்புறமே வந்து அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட போகிறான் அந்த உலகத்தில் அப்படின்ட்டு. ஏன்னா ஒத்தாளாக ஃபஸ்ட்டு பிள்ளை, அப்புறம் குடும்பத்தையும் மேனேஜ் பண்ணுறதும் அவன் தான், அப்புறம் குடும்பஸ்தானம் ஆக போகிறது அவன் தான், அப்புறம் மொத்த ஃபேமிலியும் வந்து ரன் பண்ணுறதும் தான் அவன் தான். அது எப்படி இப்போலேருந்தே வந்து ஆரம்பிக்க போகிறான் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வந்து சொல்லிகிட்ருக்காருல என்னன்னா. அதுக்குன்னு வந்து எல்லா பொண்ணுங்களையும் வந்து நான் தப்பாக சொல்லலை. ஒரு சில பொண்ணுங்க வந்து அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்ல வர்றாரு. ஏன்னா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அதை பண்ணு, இதை பண்ணு, இதை செய், அதை செய் அப்படின்ட்டு வந்து இருக்க தான் செய்கிறாங்க. நீங்கள் நாளையே வந்து பார்த்துருப்பீங்க. இது டெலிகாஸ்ட் பண்ணுறதுல வந்து விஜய் டிவியில் தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி வந்து கலைஞர் டிவியில் கூட மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒய் ஆண் பாவம் பொல்லாதங்கிறத வந்து ஏற்கனவே வந்து பாக்யராஜ் வந்து எடுத்திருக்காரு. இப்போ அதை வந்து ரீமேக்காட்டம் வந்து இவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஆண் பாவம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து எப்படி இருக்குது அந்த மாதிரி. லவ் டுடே படம் வந்து இப்போ எப்படி எடுத்தாங்களோ, முன்னாடி லவ் டுடேன்னு வந்து நம்ம விஜய் நடித்தார். இப்போ லவ் டுடே வந்து இந்த காலகட்டத்துக்கு வந்து எப்படி இருக்குன்னு வந்து நம்ம பிரதீப் எடுத்தார்ல, அந்த மாதிரி வந்து இந்த படம் வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நல்லா லேட்டஸ்ட்டாக எடுத்திருக்காங்க. இது நல்லா கோமாளி படம் மாதிரி பயங்கர ஹிட் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.